Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 9 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கவங்கலாம் கம்பல்சரி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட்டு ஒர்க் வந்து மாடல் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி அதை வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அந்த ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். சென்டம் ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அதை வந்து இவ்வளோ தூரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன், ஆனால் என்னால் சென்டம் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கவங்களாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்வேன், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. நான் வந்து 1 மார்க்ஸ் தரோவாக இருக்கேன் அப்படின்றவங்க ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, அந்த ஜாமெட்ரி எத்தனை எக்ஸசைஸ் இருக்கோ அதோட எக்ஸாம்பிள்ஸம் அண்ட் எக்ஸசைஸம்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். தென் கிராஃப் இருக்கிறவங்க ஓகே, ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எனக்கு கிராஃப் இல்லை மேம், நோ ப்ராப்ளம். கிராஃப் இருந்தால் அந்த கிராஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அந்த சாப்டர் 1ல் கேட்கக்கூடிய அந்த 8 மார்க்ஸ் வரும் இல்லைங்களா, எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எந்த எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அண்ட் தென் அந்த சாப்டர் 1ல் வரக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் ஐ திங்க். ஸோ அந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக எல்லா சம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோட. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 14 மார்க்ஸ் 14 அவுட் ஆஃப் 14 வர அளவுக்கு நீங்கள் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அதில் 2 மார்க்ஸ் மேபி சென்டம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அது இல்லைன்னா வந்து 2 மார்க்ஸ் மேபி அட்லீஸ்ட் 12ஆவது நீங்கள் எடுத்துடணும். சரிங்களா? அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் வந்து நம்மளோட மார்க்ஸில் ரொம்பவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம 1 மார்க்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் அந்த 1 மார்க்ஸ் வந்து நம்மளோட ஓவரால் டோட்டலில் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இருக்குது 1 மார்க்ஸ்க்கு. அதனால் 1 மார்க்ஸை மட்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? நம்மளோட டியூரேஷனும் கம்மி 1 மார்க் ப்ரிப்ரேஷனில். த சேம் திங் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் படிச்சிடலாம். மற்ற வந்து இப்போ 5 மார்க்ஸ் மாதிரியோ இல்லை 2 மார்க்ஸ் மாதிரியோ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும். அதனால் அதில் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்ட் பி பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 10 questions 10 into 2 20 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டிலே பண்ணவங்களும் வந்து டைம் எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓவரால் எல்லா எக்ஸசைஸ்லேயும் பார்த்துட்டிங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு எடுத்துருங்க. மேக்ஸிமம் 10 மினிமம் 5 கொஷின் பேப்பர். ஓகேங்களா? மினிமம் 5 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நாட் ஒன்லி மேக்ஸ், ஆல் த சப்ஜெக்ட்ஸ். நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறேன்னா வித் சாய்ஸோடு பண்ணக்கூடாது. இதில் 5 தான், எனி 5 கேட்டிருக்காங்க, எனி 10 கேட்டிருக்காங்க, ஓகே அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தீங்களா, எல்லா கொஷின்ஸும் தரோவாக இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். இல்லை எனக்கு வந்து இந்த சம் தெரியல அப்படின்னா அதை அப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேக்ஸ் நோட், கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துகிட்டு மேக்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணி எந்த எக்ஸசைஸ் என்ன சாப்டரில் என்ன எக்ஸசைஸ் இல்லை எக்ஸாம்பிள் சம்ஸான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தரோவாகிடணும். அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த கொஷின் பேப்பர் முடிக்கும் போது நீங்கள் ஓவரால் 100 மார்க்ஸ்க்கு ஃபுல்லாக தரோவாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். சாய்ஸோடலாம் வேண்டாம், வித்தவுட் சாய்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணதுக்கான 100%ஓட பெனிஃபிட்டபிள் பர்சனாக இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம 1 மார்க்ஸ், அதாவது 1 மார்க்ஸ் ப்ளஸ் 2 மார்க்ஸ், அடுத்தது 5 மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ வித் சாய்ஸில் கேட்டிருக்காங்க.
மற்றபடி தெரியாததை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அந்த சம்ஸும் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக தரோவாக இருக்கீங்களா, எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாயிடும். அந்த ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஓகே நான் இதில் எந்த கொஷின் கேட்டாலும் இந்த குவார்ட்டர்லிக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி முடிச்சுங்க. அடுத்த கொஷின் பேப்பர் அதுலேயும் வித்தவுட் சாய்ஸில் முடிக்கணும். இந்த சாய்ஸுன்ற இதுவே உங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் வேண்டாம். சரிங்களா, இதில் சாய்ஸ் இருக்குது, என்னால் சாய்ஸ் விட்டு இந்த கொஷின் பேப்பர் ஆன்சர் பண்ண முடியும், ஓகே நோ ப்ராப்ளம். பட் வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் வந்து அது தெரியலையா அதை பார்த்து கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தரோவாயிடுங்க. அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் இப்போ ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. இப்போ மேக்ஸை வந்து நல்லா உங்களோட பெஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கிறது அழகாக எடுத்துடலாம். ஏன்னா இப்போ இங்கிலீஷ்லாம் வந்து சில மார்க்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் இருக்குது. அதனால் சென்டம் ஈஸியாக எடுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் 16 மார்க்ஸ் இது ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க 43ல். இப்போ 44ல் நான் சொல்லேன் பார்த்தீங்களா, சாப்டர் 1லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை. ஸோ அதனால் சாப்டர் 1ல் இந்த பேட்டர்ன் கொஷனை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின் இருக்கா ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள். சரிங்களா, இதுலேயும் ஆர் கொடுத்து நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த அதாவது இந்த கொஷின் பேப்பர் இது வந்து 10th மாடல் கொஷின் பேப்பர். நான் 10 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இன்னொரு கொஷின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கொஷின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி டைம் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி 1 டே இருக்குது. ஸோ 1 டேன்றது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சா. மேக்ஸ்க்கு மேம் இது வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது, நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், நோ ப்ராப்ளம். இன்றைக்கி ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா, இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரிலாக்ஸேஷனுக்குன்ற மாதிரி ஒதுக்கிட்டு நீங்கள் ஃபுல் டே மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஓகே இவ்வளோ தூரம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். இந்த ஒரு நாளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னோட ஒரு சஜஷன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், டைம் லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, பரவாயில்ல இன்னும் 1 டே இந்த ஒரு நாளை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நாளைக்கு நல்ல மார்க்கை உங்களோட பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுங்க. நான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.